உங்களுக்கு எல்லாம் தெரியும், TN சேஷன் என்று ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார். TN சேஷன் அவர்கள் அகில இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆனதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்திற்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதே நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எவருடைய அடிபணிதலுக்கும் நிர்பந்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்பது இந்திய வாக்காளர்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதும், ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடத்தி ஒரு புதிய ஆட்சியை அமைப்பதற்கான தேர்தலை நடத்தி முடிப்பது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையை தவிர, யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், யார் எதிர்கட்சியாக இருக்கிறார்கள், யார் ஆளுங்கட்சியாக வரப்போகிறார்கள் என்கிற முறையில் வளைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்க முடியாது என்பதை திரு TN சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த காலத்தில் இந்திய நாட்டு மக்கள் எல்லோருமே பார்த்து வியந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே மோசடியை துவக்கிவிட்டார்கள். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர், இவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் புதிய தேர்தல் ஆணையர்கள் யார் என்பதற்கான பெயர்களை பரிந்துரை செய்வது என்பதுதான் ஏற்கனவே இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டு முறை. ஆனால் இப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீக்கிவிட்டார்கள். ஆளுங்கட்சி தரப்பில் இருந்த 2 பேர் அந்த குழுவிலே இருக்கலாம், பிறகு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் இப்போது மாற்றிவிட்டார்கள். இப்ப 3 பேர் கொண்ட குழுவுல 2 பேர் ஆளா இருந்தா எப்படி ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று எப்படி நாம நம்ப முடியும்? எதிர்கட்சி தலைவர் என்னதான் சொன்னாலும் ஆளுங்கட்சியை சார்ந்த 2 பேர் சேர்ந்து இன்னார்தான் என்று சொன்னால் மெஜாரிட்டி முடிவு என்கிற முறையில் ஆளுங்கட்சி யாரை சொல்லுகிறதோ அவர்தான் தேர்தல் ஆணையராக வருவார். இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு அதற்கு முதல் நாள் ஒரு துறையினுடைய செயலாளர் பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை மறுநாள் காலையில் தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள். அவர் உடனே அன்றைக்கே தேர்தல் அறிவிப்பை வெளியிடுகிறார். ஆகவே இப்போது கள்ள ஓட்டு போடுவது, போலி வாக்காளர்களை கொண்டு போய் நிறுத்துவது என்பதை எல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையமே திருட்டு தேர்தல் ஆணையமா இருக்குது. தேர்தல் ஆணையத்தையும் அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையர்கள் ஆளுங்கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கக்கூடிய ஒரு ஆணையமாக மாறிவிட்டது. ஆகவே முதல் மோசடி அங்க ஆரம்பிக்குது. 2வது, முதல்ல எல்லாம் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் ரேஷன் கார்டு கேட்பாங்க. செத்தாலும் ரேஷன் கார்டு, பிறந்தாலும் ரேஷன் கார்டு, அரசாங்கத்துடைய உதவி பெறுநாலும் ரேஷன் கார்டு, முதியோர் உதவி தொகையா ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு இல்லைன்னா நீ உயிரோடு இருக்கிறதாவே நாடு நம்பாது. அந்த அளவுக்கு ஒரு காலத்துல ரேஷன் கார்டுக்கு மரியாதை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஆதார்னு ஒண்ணு கொண்டு வந்தான். ஆதார் தான் அனைத்துக்கும் ஒரே ஆதாரம். ஆதார் இல்லைன்னா நீ நாட்டுல வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆதார் ஆதார் ஆதார். ரயில்ல போகணுமா ஆதார் வேணும், பஸ்ல போகணுமா ஆதார் வேணும், சுடுகாட்டுக்கு போகணுமா ஆதார் வேணும், ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஆதார் வேணும். இப்படியா ஆதார் ஆதார் ஆதார்னா. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றான், வாக்காளர் பட்டியல சேர்றதுக்கு ஆதாரை ஒரு ஆவணமாக நாங்கள் ஏற்க முடியாதுன்னு. பழைய ரேஷன் கார்டை ஏத்துக்கியா, அதையும் ஏத்துக்க முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் ஏத்துக்கியா, அதையும் ஏத்துக்க முடியாது. என்ன சொல்றான், இது பூரா போலியா போயிடுச்சு. போலி கோர்ட் இருக்கு இந்தியாவுல, போலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போலியா நோட் அடிக்கிறான், போலி தூதரகமே இருக்கு. ஒரு நாட்டினுடைய தூதரகமே போலியா நடத்திட்டு இருந்திருக்காங்க 20-30 வருஷமா. அதுக்கு நம்ம ஆளு தூதர் அந்தஸ்து கொடுத்து அவனையும் கூட்டம் நடத்திட்டு இருக்கான் இந்திய கவர்மெண்ட். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது போலி தூதராலயம்னு. இப்படி எல்லாமே போலி ஆனதுனால தேர்தல் ஆணையம் என்ன சொல்றான், ஆதார் கார்டை ஆதாரமா ஏத்துக்க முடியாது, ரேஷன் கார்டை ஆதாரமா என்ன அப்புறம் என்னதான ஏத்துக்குவீங்க? 11 ஆவணங்கள் நீ கொடுக்கணும். ஒத்தாளு வாக்காளர் பட்டியல சேர்றது. ஒத்த ஆவணமே இல்லாம அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அனாதையா. இதுல 11 ஆவணம் கொடுத்தாதான் உடைய வாக்காளர் பட்டியல செட் பண்றான். யார் 11 ஆவணம் வச்சிருக்கா? தேர்தல் ஆணையருக்கே 11 ஆவணம் இருக்காது. முதல்ல தேர்தல் ஆணையம் இருக்க ஒரு சாதாரண குடிமக்களை கொடுங்க. இதெல்லாம் சொல்லி இப்ப என்னன்னா, இந்த அக்டோபர் மாசம் பீகார்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த வேலையை ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒருத்தர் வழக்குக்கு போனான். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, ஆதாரை ஒரு ஆவணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன்னா அதுதான் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருப்பது அப்படின்னு அவங்க ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் ஆதாரை ஆவணமாக ஏற்க மாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. 2வது, இப்ப 65 லட்சம் பேர் நீக்கிட்டான செய்தி போயிட்டு இருக்குல்ல, எப்படியா நீக்கணும்னு கேட்டா, நாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து இந்த வாத்தியாரெல்லாம் வருவாங்களே வீடு வீடா, அந்த மாதிரி நாங்க போன போது வீட்டுல பொம்பளை ஆள் தான் இருந்தது, ஆம்பளை ஆள் இல்ல. ஆகவே ஆம்பளை ஆளை நீக்கிட்டோம்.
வீடே இல்லாம இருந்தது, ஆகவே நீக்கிட்டோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வீட்டுல புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இவன் அந்த ஊர்ல வேலை வெட்டி இல்ல, வருமானம் இல்ல, வேலை தேடி பீகாருக்கோ தமிழ்நாட்டுக்கோ அல்லது கேரளாவுக்கோ எங்கேயோ வந்திருக்கிறான். போற நேரத்துல அவனுக்கு நேர்ல வந்து நிக்கல, ஆகவே அவனை நீக்கல. இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அதாவது ஏன் புலம்பெயர்தல் நடக்குது? கடந்த 10-20 ஆண்டு காலமாக இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய கொள்கையினுடைய விளைவாக உள்ளூரிலேயே வாழ முடியாது என்கிற நிலைமை நாடு முழுவதும் ஏற்பட்டு, நல்ல படிச்சவன் ஸ்கில்டு உள்ள ஆளு அமெரிக்காவுக்கு போறான், கத்தாருக்கு போறான், ஆஸ்திரேலியாவுக்கு போறான், லண்டனுக்கு போறான், இந்த மாதிரி போயிட்டு இருக்கான். அது புலம்பெயர்தல் தான். ஸ்கில்டு இல்லாத சாதாரண கூலி உழைப்பை சேர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள், கர்நாடகாவுக்கு போறாங்க, கேரளாவுக்கு போறாங்க, பீகார்ல இருந்து, ஒரிசாவில இருந்து, மேற்கு வங்காளத்தில இருந்து, பல்வேறு வட இந்திய மாநிலங்களில் இருந்து. நாட்டுல என்ன கொள்கை அமலானாலும் உயிர் வாழ்ந்துதானே ஆகணும். உயிர் இருந்தாதானே அப்புறம் எதிர்த்து போராடுறத ஆதரிச்சு வாழ்க்கை குரல் கொடுக்கறதான்றது. குழந்தை குட்டியை காப்பாத்தி ஆகணும், குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் என்பதற்காக பீகாரை விட தமிழ்நாட்டில் கூலி ஜாஸ்தி, பீகாரை விட கேரளத்தில் கூலி ஜாஸ்தி என்பதனால 2 மாசமா 4 மாசமா இங்க வந்து வேலை செஞ்சுட்டு கரெக்டா ஓட்டு போடுறதுக்கு அங்க போயிடுறாங்க. கரெக்டா மோடிக்கு போய் போட்டு அவர் பிரதமர் ஆக்கிட்டு தான் திரும்பி வராங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுல ஏதாவது குறை வைக்கிறாங்களா? இங்க வீட்டுல ஆள் இல்லைன்றதுனால ஓட்டு போடுறதுல ஏதாவது குறை வைக்கிறானா? நடந்தாவது இங்க இருந்து போய் ஓட்டு போடுறானா இல்லையா? அவனை பூரா இப்ப வந்து 2 மாசம் வீட்டுல ஆள் இல்ல, 4 மாசம் வீட்டுல ஆள் இல்ல, ஆகவே நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப தேர்தல் ஆணையை நீக்கிடுச்சு. சரி, அவன் தமிழ்நாட்டுல வந்து 2 மாசம் இருக்கானே, இங்க அவனுக்கு ஓட்டு உரிமை கிடைக்குமா? ஏற்கனவே 11 ஆவணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க எதுவுமே இல்லாம தான் அவன் வந்து இருக்கிறான் கட்டின துடியோட. இவனை எப்படி இங்க சேர்த்துக்குவான்? ஆகவே இங்கேயும் வாக்காளரா இருக்க முடியாது, அங்கேயும் வாக்காளரா இருக்க முடியாது. போற போக்க பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கோடி வாக்காளர்கள பாதி பேர் 50 கோடி பேரை வாக்காளர் இல்லைன்னு ஆக்கிடுவான் போடுறது. இதே அணுகுமுறையை இந்தியா பூரா மேற்கொண்டான்னு வச்சுங்க. இவன் அங்க கணக்கெடுக்கும் போது அவன் இன்னொரு மாநிலத்தில் இருப்பான், இன்னொரு மாநிலத்தில் கணக்கும் போது அவன் இன்னொரு மாநிலத்தில் இருப்பான். மொத்தத்துல ஒரு 40-50 கோடி பேரு வாக்காளர் பட்டியலே இருக்க மாட்டான். ஆகவே பிஜேபிக்கு ஓட்டு போடுற ஆளா பார்த்து கள்ள ஓட்டு போட்டு 1 ஓட்டு 2 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டு கள்ள ஓட்டு போடுறதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேற்றுக்கு எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஏராளமான ஆதாரங்கள், தேர்தல் ஆணையத்துடைய ஆதாரங்களை தான் நேற்று வெளியிட்டிருக்கிறார். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூரில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அதற்கு உட்பட்ட மகாதேவபுரம் என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1 லட்சத்தி சில்லறை வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது விதவிதமா மோசடி பண்றாங்க. ஒரே ஆளு 4 முகவரில் இருக்கான். ஒருவேளை 4 வீடு கூட அவனுக்கு இருக்கலாம். ஒரே ஆளு ஒரே முகவரில 4 இடத்துல இருக்கான். அது எப்படி இருக்க முடியும்? 4 முகவரில் இல்ல ஒரு ஆள் இருக்கிறது வேற. ஒரே முகவரில 4 ஆள் இருக்கிற மாதிரி ஒத்த ஆள் இருக்கிறான். இதெல்லாம் நேற்று அவர் கண்டுபிடிச்சு ஆதாரபூர்வமா விளக்கி இருக்காரு. நீங்க எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க இப்ப தெரிஞ்சிருச்சா? நம்ம 365 நாள் கரடியா கத்தனம் பிஜேபிக்கு எதிரா. அவன் கார்பரேட் களவாணி, கார்பரேட்டுக்கு ஆதரவு, இந்திய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவு, வேலையின்மை இப்படி இருக்கு, விலைவாசி இவ்வளவு உயர்ந்து போச்சு, நாட்டுல விவசாயிகள் போராடுறாங்க, தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த மாட்டேன்றான். இந்த மாதிரி ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து தினமும் நம்ம போராட்டம் நடத்தினாலும் எப்படி அவன் ஆட்சியை பிடிக்கிறான்னு பார்த்தா இப்படி திருட்டுத்தனமா தான் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஜனங்க யாரும் ஓட்டு போட்டு அவன் ஆட்சியை பிடிக்கல. திருட்டுத்தனமான முறையில் வாக்கே அளிக்காமல் வாக்களித்ததாகவும் அல்லது அவர்களுக்கு சாதகமான முறையில் வாக்களிக்கக்கூடியவர்களை ஒரே ஆளு பல இடத்துல வாக்களிக்கிற மாதிரியான தேர்தல் பட்டியலையே மோசடியா தயார் பண்ணி அவன் வெற்றி பெற்றிருக்கிறான். ஆனா இவ்வளவு தகுதித்தம் பண்ணதுக்கு பிறகும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு மெஜாரிட்டி என்பது கிடைக்கல. இப்படி ஒரு இந்த நாட்டுல அப்புறம் எப்படி நம்ம ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடக்கும்? தேர்தல் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடுதான் அப்படின்லாம் நமக்கு பாட புஸ்தகத்துல சொல்லி தர்றான், பெருமையா பீத்திக்கிறாங்க. இப்ப இனிமே அப்படி எல்லாம் பீத்திக்க முடியுமான்னு நான் கேட்க விரும்புறேன். இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா தான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறதுலயே மோசடியான நாடு இந்தியா தான் அப்படிதான் சொல்லணும். ஆகவே இது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரச்சனையோ பீகார் மாநில பிரச்சனையோ அல்ல. இப்போது அக்டோபர் மாதம் தேர்தல் வருகிற காரணத்தினால் பீகார்ல இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 26 தேர்தல் வரப்போம். 26 தேர்தல் வருகிற போது நமக்கு இதே கதிதான். இப்பயே ஒரு தடவை வாக்காளர் கொடுமை என்ன தெரியுமா? வாக்காளர் அடையாள அட்டையை கூட நான் ஏத்துக்க முடியாது. வாக்காளர் அடையாள அட்டை யார் கொடுக்குறா? தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கும். தேர்தல் அதிகாரி தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதையும் நாங்க ஏத்துக்க முடியாது. வேற ஏதாவது ஒருவேளை ட்ரம்ப் கையெழுத்து போட்டு ஏதாவது கொடுத்தா ஏத்துவாங்களான்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப்பும் மோடியும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒருவேளை ட்ரம்ப் கொடுக்கறது மட்டும்தான் செல்லும், இந்தியாவில எவன் கொடுக்கறதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை பிரதமர் மோடி முடிவு பண்ணிட்டாருன்னு தெரியல. ஆகவே இப்ப என்ன பண்றதுனே தெரியாம மக்கள் பூரா அந்த தேர்தல் நேரத்துலதான் அவங்களுக்கு பெரிய
கூட்டங்களுக்கு போக வர பிரச்சாரம் செய்ய அதுன்னு ஒரே பிஸியா இருக்காங்க இந்திய மக்கள். ஆமா, ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப அவனுக்கு ஓட்டில் எடுத்துருச்சுன்னா எவன் கூப்பிடுவாங்கல்ல, யார் பணம் கொடுத்து கூப்பிடுவா போவோம். முதல்ல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்கா, அதுக்கான ஆவணம் பூரா வச்சிருக்கியா, அப்படின்னா நீ வா, இல்லைன்னா வராத அப்படின்னு 2 மாசத்துக்கு தடை விதிச்சிருவாங்க. எவனும் வெளியவே வர முடியாது. இந்த மாதிரி ஒரு போக்கு. ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி பண்றான்? இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமத்துவமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு வாக்கு சமமான மதிப்பு. இது பார்த்தா அவங்களுக்கு எரியுது. யாருக்கு? பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க. என்ன ஒரு அநியாயமா இருக்கு. அம்பானி பெரிய ஆளு, அவரு போடுற ஓட்டும் அந்த அன்றாடம் காட்சி போடுற ஓட்டும் ஒரே சமமானதா? இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. அந்த இதுக்கு தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி இந்த அநியாயத்தை ஏத்துக்க முடியும்? ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, அவன் உயர்ந்தவன், அது உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, இப்படிப்பட்ட பாகுபாடுகளைத்தான் வளர்த்தெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. அதற்கு நேர் எதிரானது இந்த வாக்குரிமை. ஆகவே இந்த வாக்குரிமையில் இந்த சமமான வாய்ப்பு, சமமான மதிப்பு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படின்றத அவங்களால சகிச்சுக்க முடியல. சமத்துவத்துக்கு எதிரான கருத்தோட்டத்தினுடைய விளைவாகத்தான் இத்தகைய ஒரு நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியலோடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்களுக்கும் இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய தான் விரும்பக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை மறுக்கிறார். யார் என்னுடைய எம்எல்ஏவாக இருக்க வேண்டும், யார் என்னுடைய எம்பியாக இருக்க வேண்டும் என்பதை வாக்களித்து தீர்மானிக்கிற உரிமை என்பது எனக்கு இருக்கிறது. இனிமேல் அது கிடையாது. நாங்கள் சொல்லுகிறவருக்குத்தான் வாக்களிக்கிற உரிமையே. வாக்களிக்கிற உரிமை தானே இருந்தா தானே நீ இஷ்டத்துக்கு ஓட்டு போடுற, அதே காலி பண்ணிடுறோம், நீ ஓட்டு போடுறத நான் பார்த்துடுறேன் என்பது போல ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு எதிராகத்தான் ஒரு முதற்கட்ட நடவடிக்கை என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறது. பிஜேபியை தவிர்த்த எல்லா கட்சிக்காரங்களுக்குமே இது பெரிய தலைவலிதான். அது பெரிய கட்சியா இருந்தாலும் சரி, சின்ன கட்சியா இருந்தாலும் சரி. ஆகவே இந்திய நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையை, வாக்காளர் என்கிற அந்த அந்தஸ்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது சம்பந்தமாக தீர்மானிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதை போலவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறார்கள். ஏற்கனவே பெகல்காம் தாக்குதல் சம்பந்தமா விசாரணை நடந்த போதும் பிரதமர் ஊர்ல இல்ல நாட்டிலே இல்ல. கரெக்டா விவாதம் நாளை காலையில் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ரைட்ல கிளம்பிட்டாரு. நாளைக்கு விவாதிக்கிறாங்களா, நம்ம இங்க இருக்கக்கூடாது, சிக்கிக்க கூடாது அப்படின்னு முதல் நாளே கிளம்பிட்டாரு. அதே மாதிரி இப்போது பாராளுமன்றத்தில் பீகார் வாக்காளர் சேர்ப்பில் இருக்கக்கூடிய முறைகேடு சம்பந்தமாக விவாதம் என்பது நடக்கிறது. பிரதமர் பாராளுமன்றத்துக்கே வரல, பயப்படுறாரு. எதிர்கட்சிகளை பார்த்து, பாராளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினர்களை பார்த்து நம்ம நாட்டினுடைய பிரதமர் அச்சப்படுகிறார். பதில் சொல்வதற்கு திராணியற்ற ஒருவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்றம் எதற்காக கூட்டப்படுகிறது? பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு ஆட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில், ஆளுங்கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்கிறதா இல்லையா? அப்புறம் எதுக்கு பாராளுமன்றத்துக்கு வராம ஓடி ஒளிரணியே? இவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல திராணியற்ற ஒருவராகத்தான் மோடி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் கடந்த 10 ஆண்டு கால நம்முடைய அனுபவம். இன்னமும் அதேதான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆகவே மக்கள் எழுச்சியின் மூலமாக, மக்களுடைய பெருந்திரள் போராட்டத்தின் மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தின் அனைத்து விதமான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளையும் எதிர்த்து முறியடிப்பதற்கு நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.